Hi, welcome to my channel. Student weight loss 60 day challenge-ல இன்னைக்கு அருணி 3வது நாளா ஸ்டார்ட் பண்றாங்க. முதல்ல அவங்களோட weight செக் பண்ணி பார்க்கும்போது 66 kg இருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெரியவங்க வந்து டயட் இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா வேலைகளும் நம்ம தான் செய்கிறோம். தனியாக ஒர்க் அவுட்டுக்கும் நம்மளால் நேரம் வந்து செலவிட முடியாது. அப்படின்றதுனால நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வெறும் டயட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னும்பொழுது இவங்க உடல் உழைப்பு அப்படின்றது ரொம்ப கம்மி. அப்போது இந்த டயட் பிளான் கூட கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படின்னா அந்த வெயிட் லாஸ் அப்படின்றது கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரம், ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு 1/4 மணி நேரம் அவங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ட்ரிங்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெத்தலை டீ கொடுக்குறேன். இந்த வெத்தலை டீ அப்படின்றது உங்கள் வீட்டில் வெத்தலை கொடி இருந்தாலும் நீங்கள் அதிலேருந்து எடுத்து போட்டு செய்யலாம். இல்லைன்னா கடைகள்லேருந்து வாங்கி வச்சு கூட நீங்கள் இது மாதிரி நல்லா சூடான தண்ணியில் குறைஞ்சது ஒரு 6-7 இருக்க வெத்தலை மாதிரி நல்லா கழுவிட்டு அந்த சூடான தண்ணியில் நல்லா கொதிக்க விடும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசனை அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம செம்பருத்தி சங்குப்பூலாம் குடிக்கும்பொழுது நமக்கு வாசனை தெரியாது, டேஸ்ட் எதுவுமே தெரியாது. ஆனால் வெத்தலை, கற்பூரவள்ளி, அதே மாதிரி துளசி இதெல்லாம் நீங்கள் நல்லா சூடான தண்ணியில் வந்து டீ மாதிரி போட்டு குடிக்கும்பொழுது அதோட அரோமாவாகட்டும் குடிக்கும்பொழுது அது ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றில் நம்ம இதை குடித்தோம் அப்படின்னா உள்ளே இருக்க தேவையில்லாத கழிவுகள் நமக்கு வெளியே வரதுக்கான நல்ல வாய்ப்பு. இது தான் அவங்க மார்னிங் குடிக்க போகிறாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் மார்னிங் குடிக்கக்கூடிய ட்ரிங்க்கில் எதெல்லாம் சேர்த்திக்கலாம் அப்படின்ட்டு. நேற்று செம்பருத்தி பூ சேர்த்தோம். அதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடான தண்ணியில் தேன் கலந்து குடித்தோம். அது மட்டும் இல்லாமல் கற்பூரவள்ளி, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை, இதெல்லாம் நீங்கள் தாராளமாக இது மாதிரி டீயாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது, அதை எப்படி எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக டீ காஃபி சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒன்று க்ரீன் டீயாவோ இல்லைனா இது மாதிரி டீயாவோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மார்னிங் இதை தான் அவங்க குடித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 11 மணி போல் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி எடுத்துக்கிட்ட ஃப்ரூட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பீஸ் இருக்க மாதிரி அன்னாச்சி பழமும் கொஞ்சமாக பப்பாயா, ஒரு ஆரஞ்சு பழம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. மதிய லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய கோதுமை மாவில் வந்து அவங்களுக்கு சப்பாத்தி சுட்டு கொடுத்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கம்மி. சப்பாத்தியில் வந்து நம்ம சாஃப்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆயிலெலாம் ஊற்றி இது பண்ணுவோம் இல்லையா, அதனால் ஆயில் சூடாக சாப்பிடும்போது சாஃப்டாக தான் இருக்கும். கொஞ்சம் ஆற வச்சா தான் கொஞ்சம் கடக்கடன் ஆகிடும். அதனால் சூடாகவே சுட்டு அவங்களுக்கு வந்து 2 சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் வச்சுருக்கேன். இதுதான் அவங்க மதியானம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து பசிச்சால் மட்டும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லை அப்படின்னா அவங்க அந்த ஃப்ரூட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. நைட்டு எப்பவும் போல் அவங்களுக்கு தேன் கலந்து தண்ணீர் தான் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி அவங்களோட ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்பவும் போல் பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி தோப்புக்கரணம் தான் ஃபஸ்ட்டு 10 டைம்ஸ் வந்து அவங்க வந்து தோப்புக்கரணம் போட போகிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு புதுசாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி நேற்று சொன்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இப்போ நான் சொல்லித்தரக்கூடிய இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட்டும் ஹார்மோட வெயிட்டும் குறையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது 2 கையை முன்ன இப்படி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு கையை மூடிக்கோங்க. இப்படி மூடிட்டு இப்படி பின்பக்கமாக மடக்கிக்கோங்க. மடக்குனா நம்மளோட செஸ்ட்டு முன்ன வரும். அதுக்கப்புறம் கையை திரும்பவும் முன்ன கொண்டு வந்து மேலே கொண்டு போகணும். ஆக மொத்தம் நம்மளோட கைக்கும் மாறுக்கும் மட்டும்தான் வேலை. அந்த பார்ட் வந்து நம்ம குறையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையை நல்லா மூடிக்கோங்க. கையை ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடாது. கையை நல்லா இறுக மூடிட்டு முதல்ல இப்படி சைடில் இப்படி வளைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி சென்டரில் கொண்டு வந்து மேலே கொண்டு போகணும். இதை நம்ம தொடர்ந்து செய்ய போகிறோம். ஹரிணி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் அப்படின்றது இது வரைக்கும் அவங்க பண்ணதே கிடையாது. ஒரு விஷயத்த சொல்லித்தரும்போது அவங்க கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லித்தரேன். இதை நீங்கள் பார்த்து வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த 3வது நாளில் அருணி என்ன டயட் இருந்தாங்க, என்ன ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். முக்கியமாக இந்த டயட்டில் வந்து ஒயிட் ரைஸை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ.